வெல்கம் யூடியூப். நீங்கள் பார்த்து கொண்டு இருப்பது WWE ரிவ்யூ ஸ்மாக்டவுன். இன்னைக்கு நடந்த ஸ்மாக்டவுனோட ரிவ்யூ தான் நீங்கள் கேட்க போறீங்க, அதுவும் தமிழில். ஓகே, முதல்ல நம்ம செய்திகளுக்கு போவோம். இன்னைக்கு ஏன்னா இப்போ WWE ஒரு நல்ல செய்தி ஒன்று வந்திருக்கு. அது வந்து கேன்சருக்காக அவங்க ஃபண்ட்ஸ் கலெக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அதனால எல்லா சூப்பர் ஸ்டார்ஸும் பிங்க் கலரில் ஒரு சிம்பிள் மாதிரி ஒன்று போட்டு வராங்க. சட்டையை கூட பிங்க் கலர் ஆக்கியிருக்காங்க. சரி, நம்ம இப்போ ஸ்மாக்டவுனில் ஃபர்ஸ்ட் மேட்ச் என்ன மேட்ச்னு பார்ப்போம். டேட் வந்து 1/10/2013 இன்னைக்கு நடந்தது. டெம்பான் ஃபோர்டிடாவில் நடந்த ஸ்மாக்டவுன் இது. ஓகே, முதல் மேட்ச் என்னன்னா முதல் ஒருத்தனை ஷீல்டு தான் பேசினாங்க. அவங்க என்ன சொன்னாங்கன்னா, இந்த மாதிரி லாஸ்ட் நைட் நடந்ததுக்கு நாங்கள் இது பண்ணி ஆகணும் அப்படின்னால இந்த ஊசோஸை மேட்சுக்கு கூப்பிட்ருக்காங்க. அவங்களும் வந்திருக்காங்க. த ஊசோஸ் விசஸ் டீன் ஆம்ப்ரோஸ் அப்புறம் செத் ரோலின்ஸ். ஓகே, அவங்க சண்டை போட்டு இருக்கும் போது கொஞ்ச நேரம் கழிச்சு பிக்கி லாங்ஸ்டன் என்ட்ரி ஆனார். ஷீல்டும் பயந்துட்டாங்க, அதனால கொஞ்சம் டிசப்பாயிண்ட் ஆனோம். ஓகே, கடைசியில் இந்த மேட்ச்சில் யார் ஜெயிச்சுன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஊசோஸ் தான் ஜெயிச்ச உடனே ஷீல்டில் ரோமன் ரிங்ஸ் வந்து அடிக்க வரும்போது இந்த பிக்கி லாங்ஸ்டன் அவங்கள தடுத்துருக்காங்க, அதனால இதுவாயிருக்கு. ஓகே, அடுத்தது ஜான் சினாவை பற்றி சொல்லணும்னா, அவர் வேர்ல்டு வைட் ஜெயிச்சுட்டு முதல் ஸ்மாக்டவுன் வேர்ல்டு வைட் ஸ்மாக்டவுனுக்கு மட்டும்தான். அதனால அவர் ஸ்மாக்டவுனில் என்ட்ரி ஆகும்போது நல்லா கொஞ்ச நேரம் பேசிட்டு இருந்தார். அதனால ஜான்சனை பேசும்போது கொஞ்சம் கழிச்சு இந்த ரியல் அமெரிக்கன்ஸ் எல்லாம் வந்து இந்த ஜிம்கோட் சொன்னா, ஓகே ஜான், நீங்கள் கங்க்ராஜ் ஆல்பர்ட்டோடைய தோக்கச்சிக்காக உங்களுக்கு வாழ்த்துக்கள், நல்லா பண்ணீங்க, நான் உங்களுக்கு ஆஃபர் பண்ணுறேன், நீங்கள் எங்கள் டீம் வந்து சேர்ந்துக்கோங்க, அதனால் நம்மளாம் ரியல் அமெரிக்கன்ஸ், சரி உங்கள் நெஞ்சு மேலே கை வச்சு வி த பீப்பிள் அப்படின்னு சொல்லுங்கள். ஜான்சன் அதை சொல்ல, அவர் யூ கேன் சேமி அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள சொல்லிட்டாரு. அப்புறம் 3 பேரையும் கலாய்ன்னு கலாய்ச்சிருக்காரு. கலாய்ன்னு கழிச்சிட்டோன்னே, நான் உங்கள் டீமில் சேர முடியாது, ஏன்னா நீங்கள் பாலிட்டிக்ஸ் தப்பாக இது பண்ணுறீங்க, நம்மளாம் இங்கே இருக்கிற எல்லாரும் தான் ரியல் அமெரிக்கன்ஸ், நீங்களாம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது டேமினோஸ் சாண்டா உள்ள நுழைஞ்சி என்ன ஆயிடுச்சுன்னா, ஜான்சனா உனக்கு இந்த இது தவறான நிலையில் இந்த வேர்ல்டு வெயிட் தவறாக உங்ககிட்ட கிடைச்சிருக்கு, அதனால தவறாக உங்ககிட்ட கிடைச்சிருக்கனால நான் உன்னை ஜான்சனை ஏற்றுக்க முடியாது, இன்னும் கேட்க போனால் நான் தான் இந்த வேர்ல்டு வெயிடுக்கு முடிச்சோன்னா மண்ணு அப்படி சொல்லியிருக்காரு. அதுக்கப்புறம் 3 பேரும் சேர்ந்து இந்த ரியல் அமெரிக்கன்ஸ் அப்புறம் டேமினோஸ் சாண்டா அவங்க 3 பேரும் சேர்ந்து ஜான்சனை அடிக்க ட்ரை பண்ணும்போது இந்த டாக் டீம் சாம்பியன்ஸ் கோடி அண்ட் ஜஸ்டின் உள்ள நுழைஞ்சி ஜான்சனாவை காப்பாற்றிருக்காங்க. அப்போ அந்த நேரில் விக்கி கெரேரோ என்ட்ரி, எக்ஸ்கியூஸ் மீ அப்படின்னு சொல்லிட்டு என்ட்ரி ஆன உடனே ஒரு மெயின் event ஜான்சனா, கோடி ரோட்ஸ், டஸ்டின் ரோஸ் அவங்க 3 பேரும், அப்புறம் ஜாக் ஸ்வாகர், அப்புறம் இன்னொருத்தன் பேர் என்ன ஒன்று வரும், ஆண்டனியோ சுசாரோ, வந்துச்சு. அப்புறம் இந்த டெமினோஸ் சாண்டா 3 பேரும் 6-man டாக் டீம் மேட்ச் டுநைட் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, அப்புறம் ஒரு ஃப்ளாஷ்பேக் பார்ப்போம். முதல்ல எடுத்தோடனே இந்த ஷான் மைக்கேல்ஸ் ஏன் சொல்கிறது, ஓகே ஷான் மைக்கேல்ஸ் ஏன் டேனியல் பிரைனை லாஸ்ட் நைட் எல் இந்த செல்ல அடித்தது காரணம் என்னன்னா, நானும் ட்ரிபிள் ஹெச்சும் ஃப்ரெண்டாக இருக்கணும், அதாவது ட்ரிபிள் ஹெச்சும் ஷான் மைக்கேல்ஸ் ஃப்ரெண்டு, அதனால ஃப்ரெண்ட் அடித்தோன்னா அவருக்கு பொறுக்காம இதுவாக அடிச்சிருக்காரு டேனியல் பிரைனை. அதனால டேனியல் பிரைன் சும்மா இல்லாமல் ஷான் மைக்கேல்ஸ் கை கொடு நம்ம ஃப்ரெண்ட்ஸாக இல்லாம் அப்படின்னு சொல்லும்போது டேனியல் பிரைன் அவரோட எஸ் லாக்கை போட்டிருக்காரு. எஸ் லாக்கை போட்ட உடனே அந்த ஷான் மைக்கேல்ஸ் கிவ் அப் பண்ணியிருக்கா, அது மேட்சே கிடையாது. அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு என்ன ஆச்சுன்னா, இந்த ஃபேமிலி வந்து அவங்கள நம்ம டேனியல் பிரைனை துவைச்சி எடுத்துருக்காங்க. துவைச்சி எடுத்த உடனே டேனியல் பிரைன் இப்போ ஹாஸ்பிட்டலில் சேர்க்குறாரு. அப்புறம் அடுத்தது சிஎம் பங்க் விசஸ் ராய்பேக். இந்த எல் இந்த செல்லுக்கு அடுத்து அவங்க 2 பேரும் இந்த பப்ளிக் ஓட்டு போட்டு அவங்களே ஒரு ஸ்ட்ரீட் ஃபைட் மேட்ச்சுக்கு எழுதிருக்காங்க. அப்போ சிஎம் பங்க் ஜெயிச்ச உடனே
இந்த திருப்பி அந்த வயர்ட் ஃபேமிலி வந்து சிஎம் பங்க அடிச்சிருக்காங்க. சிஎம் பக்கம் அடிச்ச உடனே அவங்க வேலையை பார்த்து போயிட்டாங்க. அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம், கெயின் கம் பேக். அப்புறம் எலிஜிசல்ல கெயின் வந்த உடனே அவர் என்ன பண்ணாருன்னா மெய்ஸை காப்பாத்திருக்காரு. மெய்ஸை காப்பாற்றினது மட்டும் இல்லாம அவரு மெய்ஸை தூக்கி அவர் சோக் ஸ்லாம் போட்டிருந்தனால மெய்ஸும் அவரும் கோவமாயிட்டாங்க. அதனால இந்த வாரம் ரால கெயின் ரிட்டர்ன் ஆன உடனே மெய்ஸுக்கும் த மெய்ஸ் விசஸ் கெயின் வந்த உடனே கெயின் ஜெயிச்சிட்டாரு வழக்கம் போல. அப்புறம் ஸ்டெப்னி மெக்மேன் கெயின் வந்து ஸ்டெப்னி மெக்மேனை ரிங்குக்கு கூப்பிட்டுருக்காங்க. அவங்கள வந்தாங்க. அவங்க வந்த உடனே கெயின் ஏதோ சொன்னாரு, அதான் எனக்கு புரியல. அது அவரோட மாஸ்கை கழட்டி ஸ்டெப்னி கிட்ட கொடுத்துட்டு அவர் போயிட்டாங்க. அப்புறம் ஸ்டெப்னி என்னமோ ஜெயிச்ச மாதிரி மாஸ்கத்துக்கு அப்படி காட்டிருக்காங்க. அடுத்த மேட்சுக்கு போவோம். அடுத்த மேட்ச் ஸ்மாக் டவுன்ல பார்ட் டைம் பிளேயர்ஸ் விசஸ் வெயிட் ஃபேமிலி. இல்லை ஜெயிச்சது வெயிட் ஃபேமிலி தான். பார்ட் டைம் ஃபேமிலி என்ன பண்ண முடியும், அவங்க வேஸ்ட்டு தான். டேனி யங் அப்புறம் டைசன் சோனியல் கொஞ்சம் நல்ல மேட்ச் தான். போனது மிஸ் ஆயிடுச்சு, என்ன பண்ணுறது, வேற வழி இல்லை. சரி, அப்புறம் மெய்ஸ் டிவி அதில் ஹெச்பிகே கெஸ்ட்டாக வரனா இருந்தது. பட் ஹெச்பிகே வராத காரணத்தினால அவர் வராத தவிர்த்துட்டாரு. அதனால ராண்டி ஆர்டன் இஸ் கம். ராண்டி ஆர்டன் வந்த உடனே கொஞ்ச நேரம் மொக்க போட்டு இந்த பிக் ஷோவை கொஞ்சம் அப்புறமேட்டு பார்ப்போம். அப்புறம் கடைசியில் ராண்டி ஆர்டன் அவரோட ஆர்கேவோவை மெய்ஸ் போட்டு விட்டாரு. அதனால ஏதோ மெய்ஸ் படுத்த படுக்கை ஆகிட்டாரு. அடுத்து நம்ம பார்க்க போகிறது டிவல்ஸ் 6-man டாக் டீம் மேட்ச். இல்லை அலிஷா ஃபாக்ஸ், ஏஜே, அப்புறம் இன்னொருத்தி அவ பேர் என்னன்னு தெரியல, அப்புறம் பெல்லா ட்வின்ஸ், நட்டாலியா. அதில் பெல்லா ட்வின்ஸ் நட்டாலியா ஜெயிச்சிருக்காங்க. அந்த மேட்ச் நான் பார்க்காத காரணத்தினால லைட்டாக நான் இது பண்ணிட்டேன். அப்புறம் மெயின் ஈவெண்ட் ஜான்சனா, கோடி ரோட்ஸ், டஸ்டின் ரோஸ் விசஸ் ஜாக்ஸ்வாகா, ஆண்டனி செசாரோ, டைமினோஸ் சாண்டா. அவங்க மேட்ச் என்ன பொறுத்தவரையும் யார் ஜெயிச்சு பண்ணி எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். ஜான்சனா டீம் தான் ஜெயிச்சது. கடைசியில் ஒரு ஏஏ ஒரு நல்ல மேட்ச், ஒரு சூப்பரான மேட்ச். அது கேட்க போனால் எல்லாருக்கும் பிடிச்ச மேட்ச். ஜான்சனா கடைசியில் எல்லாரும் அவங்க பண்ணது. அப்புறம் இன்னொன்று முக்கியமான விஷயம்னா, எவ்ரி வெனஸ்டே இந்த மைக்கேல் கோவும் ட்ரிபிள் ஹெச்சும் மீட்டிங் போட்டிருக்காங்க. போன வாரம் மீட்டிங்கில் என்னென்னா ட்ரிபிள் ஹெச் சொல்லியிருக்காரு, பிக் ஷோ போன வாரம் ராவில் நடந்த அவர் ராண்டி ஆர்டன் செலிப்ரேஷன் அவர் இது பண்ணனால WWE இருந்து அவரை வாழ்நாள் ஃபுல்லாக பேன் பண்ணி வச்சுருக்காங்களாம். அதனால் பிக் ஷோவை எல்லோரும் மிஸ் பண்ண வேண்டியிருக்கும். அதனால் பிக் ஷோ இனிமேல் WWE வர மாட்டார். அப்படியே வந்தாலும் ராண்டி ஆர்டன் அடிக்க தான் இருக்கும். சரி, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுவேன். மீண்டும் உங்களை அடுத்த ரிவ்யூவில் சந்திக்கும் வரை உங்களை விடுபடுவது பாசமாக